ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பல் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம உப்பெல்லாம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் சரி, கொஞ்சமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணினாலும் சரிங்க, அந்த உப்புக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி நீர் விட்ட மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி நமக்கு உப்புக்குள்ளே நீர் விடாமல் இருக்க இந்த ஒரு சின்ன டிப்பை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஓடு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் ஓடில் சின்ன சின்ன பீஸு மட்டும் நீங்கள் ஒன்றோ ரெண்டோ மட்டும் உடச்சி எடுத்து அந்த தேங்காய் ஓடு மிளக்கிற அந்த நாரெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஓட நீங்கள் அந்த உப்புக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒன்றோ இல்லை ரெண்டு போல் வச்சு விட்டால் போதும். அந்த உப்புக்குள்ளே மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டுங்க, சுத்தமாக நமக்கு நீர் விடவே செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த உப்பு ஜாடிக்குள்ளேயே நீங்கள் ஸ்பூனுமே உள்ளுக்குள்ளே வச்சு எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் மிளகாய்த்தூள் நம்ம கொஞ்சமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணாலும் சரி, அதிகமாக அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணினாலும் சரிங்க, அந்த மிளகாய்த்தூள் நமக்கு கொஞ்சம் நாட்கள்லேயே வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எல்லாமே நமக்கு வந்துடுங்க. அந்த மாதிரி நமக்கு வராமல் இருக்க இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு மிளகாய்த்தூள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த மிளகாய்த்தூள் ஃபுல்லாகவே நீங்கள் கட்டாமல் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் 2 பொருள் நீங்கள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் சால்ட்டு 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க. நம்ம ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சு அந்த மிளகாய்த்தூளில் அடி வரைக்கும் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கணுங்க. இது போல் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணால் போதும். ரொம்ப நாளைக்கு மிளகாய்த்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த பெருங்காயத்தூள் வாசனைக்கே நமக்கு வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை நமக்கு எதுவுமே வரவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம அரிசியெல்லாம் அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அது சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ரேஷன் அரிசியாக இருக்கட்டுங்க, எந்த அரிசி நீங்கள் கொஞ்சமாக வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் சரி, அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணினாலும் சரிங்க, அந்த அரிசிக்குள்ளே மறக்காமல் இதெல்லாம் நீங்கள் வையுங்க. அப்போ தாங்க அரிசிக்குள்ளே நமக்கு எப்போவுமே வண்டு, புழு, பூச்சி நமக்கு எதுவுமே விழுகாதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வீடியோ கண்டி கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரியாணி எல்லாம் ஒரு 2-3 போல் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய சைஸு பட்டை ஒரு 1 போல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4-5 போல் கிராம்பு எடுத்திருக்கேன். இந்த 3 பொருள் நீங்கள் அரிசிக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிக அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா லேயராக இந்த 3 பொருள் சேர்த்து அரிசி நீங்கள் கொட்டி ஸ்டோர் பண்ணினா போதுங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் சரிங்க, அரிசிக்குள்ளே வண்டு, புழு, பூச்சி வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் டப்பாலாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த டப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மூடி இல்லைங்க. அதனால் நம்ம இந்த டப்பாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். உங்ககிட்ட இதே போல் வேறு பாக்ஸ் இருந்தாலும் இது போல் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. ஒரு கத்தியை நீங்கள் லைட்டாக கேஸில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நான் இது போல் பாதியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நான் பாதியை கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு மேல் பாதி நமக்கு வேண்டாங்க, கீழ் பாதி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் நமக்கு கோணையை நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம கத்திரிக்கோல் வச்சு நேராக நம்ம ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸு ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை நீங்கள் கீழே வளைச்சி விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவும் ஒரு பக்கம் மட்டுமே நான் வி ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேங்க.
பாருங்கள், இப்போ நம்ம மொத்தமாக வி ஷேப்பில் ஒரு 3 போல் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடி கத்தி எடுத்து லைட்டாக கேஸ் ஸ்டவ் ஹீட் பண்ணிட்டு இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக சென்டர் பார்த்து நீங்கள் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி நம்ம போட்டு விட்டாச்சுங்க. அதே சுடன கத்தியை வச்சு நீங்கள் அந்த வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணலையே அந்த பாக்ஸு ஃபுல்லாகவும் நீங்கள் இது போல் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அப்போ தாங்க நமக்கு ஷார்ப்னஸ் எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம கத்தியை வச்சு லைட்டாக எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சாச்சுங்க. இந்த பாக்ஸு எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் நூல் கட்டி நீங்கள் ஜன்னல் கம்பியும் டைட்டாக நீங்கள் கட்டி வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் ரிமோட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணலையா அது மேலே நீங்கள் சாவிலாம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம கடைக்கு போயிட்டு முட்டை வாங்கிட்டு இருந்தால் இது போல் நமக்கு கவரில் வச்சு முட்டையை நம்ம கட்டி தருவாங்க இல்லையா. இந்த முட்டையை நம்ம அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. இது போல் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நான் இப்போ இந்த முட்டையெல்லாம் எடுத்து ஒரு ஓர வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணிக்குள்ளே முட்டை நம்ம போட்டு நமக்கு அந்த முட்டையெல்லாம் நமக்கு கீழே இறங்கணுங்க. ஒரு வேளை தண்ணி விட்டு மேலே நமக்கு மிதந்துச்சுன்னா அந்த முட்டையெல்லாம் நமக்கு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த முட்டை எல்லாமே ஃபுல்லாகவே நமக்கு க்ளீனாக இருக்குது. இந்த முட்டை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து எப்போதும் போல் நீங்கள் முட்டை எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், முட்டை ஃபுல்லாகவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ முட்டை நீங்கள் வாங்கி வச்சாலும் இது போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க அது மேலே இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாமே நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம முட்டையை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். முட்டையை நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் சரிங்க. அந்த முட்டை மேலே கூர்மையாக இருக்கிற பக்கம் கீழே படுற மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது முட்டை நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக நமக்கு கெட்டுமே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம கேஸ் அடுப்பு எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி, நாள்பட்ட கரை எவ்வளோ துருப்பிடிச்ச கரையாக இருந்தாலும் சரிங்க, நிமிஷத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவும் குப்பையில் போடுற ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. நீங்கள் ஊற வைக்காமலே நிமிஷத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற ஸ்டாண்டு ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் அடுப்பு மேலே எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அதே போல் ஒரு இடத்துல நீங்கள் பாருங்கள் துருப்பிடிச்ச கரை இருக்குங்க. அதை நம்ம ரொம்ப சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் மாத்திரை ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் மாத்திரை கவரும் இது போல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் அடுப்பு மேலே எங்கே அழுக்கு கரை அதிகமாக இருக்கும், துருப்பிடிச்ச கரை அதிகமாக இருக்கும், அது மேலே நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் தூவிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் விம்ஜெல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாத்திரை கவர் வச்சுட்டு எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. முக்கியமாக கேஸ் அடுப்பு மேலே எங்கே துருப்பிடிச்ச கரை இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் கை வச்சு இது போல் நீங்கள் தேய்ச்சா போதும். அந்த அழுக்கு எல்லாமே நீங்கள் ஊற வைக்காமலே ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நான் இப்போ க்ளீன் பண்ணுற பாருங்கள், நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுங்க. இந்த மாத்திரை கவரை வச்சுட்டு அந்த அடுப்பு மேலே துருப்பிடிச்சு கரை, அழுக்கு கரை, எந்த கரையாக இருந்தாலுமே எல்லா கரையுமே நம்ம நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே போல் கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே நான் தேய்ச்சிக்கிறேங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நான் தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு பாருங்கள். துருப்பிடிச்ச கரை, அழுக்கு கரை இருந்த இடமே தெரியாது, எல்லாமே நமக்கு காணாமல் போயிருக்குங்க. அந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் மாத்திரை கவரை யூஸ் பண்ணும்போது எங்கே துருப்பிடிச்ச கரை, அழுக்கு கரை எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற இடங்களில் லைட்டாக நீங்கள் மாத்திரை கவரை வச்சு நீங்கள் தேய்ச்சா போதுங்க. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சுங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு புதுசு போலவே இருக்குங்க. உங்கள் வீட்டு கேஸ் அடுப்பு பழசு போல் ரொம்ப துருப்பிடிச்சு கரை, அழுக்கு கரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கேஸ் ஸ்டவ்வுமே புதுசு போல் நிமிஷத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.